ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். முழுமையாகக் கேள், இறுதிவரை கேள் என் பிள்ளையே, என் செல்லமே. மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளை உன் மனமே காரணம். எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும், நீ வாழ்வில் தேடி தேடி சேர்த்து கொள்ளும் நண்பர்களாலேயே முடிவில் கவலைக்கு தள்ளப்படுகிறாய். எங்கே போனது உன் மகிழ்ச்சி உன்னிடமிருந்து? உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் சேர்க்கையால் மறைந்து போகிறது? எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடு. அதன் போக்கிற்கு செல்லாதே. நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால், யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு. அதுதான் உன்னை உயர்த்தும். நேற்று நீ என்னிடம் வைத்த உன் பிரார்த்தனை நிறைவேறும். என் அன்பு பிள்ளையே, உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக இந்த முருகப்பெருமான் என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் பிள்ளை நீ. இப்பொழுது உன் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் என் செல்லமே, முன்பெல்லாம் உன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஆம் தங்கமே, இப்பொழுது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது. பிள்ளைகளிடம் மிகவும் அவசியமான தேவைப்படுவது மனதின் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் போன்ற குணங்கள். காணப்பட்டால் முருகன் உங்களுடன் துணை நிற்கிறேன். இது முருகனின் வார்த்தை. என் பிள்ளையே, நீ வருந்தி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறது. என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று புலம்பினாய். பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கு தீர்வும் இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய். உன் பிரார்த்தனைகளால் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றேன். நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன். அந்த சக்தியை பயன்படுத்தி முன்னேறி வருவாய். அதனால் கவலைகளில் உன் மனதை இழக்காதே. என் அன்பு குழந்தையே, உனக்கு உதவ ஒருவரை அனுப்பி இருக்கிறேன். அவர் மீது சந்தேகம் வேண்டாம். நீ அடையாளம் காண வழி செய்கிறேன். எனவே உன் நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டாம். விரைவில் மாறும் என் அன்பு பிள்ளையே. வருந்தாதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதற்கான முழுமையான பலன் கிடைக்கும் முன்பு நீ கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டியுள்ளது. அதைத்தான் நீ இப்பொழுது தீர்த்து கொண்டு இருக்கிறாய். கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு இதனை தீர்த்துவிடு. உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன். அதன் பிறகு மிக அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன் அப்பன் நான் இருக்கிறேன். உனக்கான வழியை உருவாக்கி தருகிறேன். அன்பு குழந்தையே, உனக்கு இன்றிலிருந்து நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இந்த பதிவு உன் கண்ணில் பட்டவுடன் நீயும் கவலையை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, என் பிள்ளையே, ஏமாந்து விட்டோமே என்று நினைத்து மனம் வேதனை அடைகிறது. என் முன்னே வந்து கண்கலங்கி நிற்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, இனி யாரையும் நம்பாதே. உன் அப்பா என்னை நம்பு. ஏமாந்து விட்டாயே தவிர யாரையும் ஏமாற்றவில்லை என்ற எண்ணத்தோடு தலை நிமிர்ந்து நில். வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். என் பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் காணாமல் போகிறது. இன்னும் சந்தோஷம் தரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறது. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. முருகனை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியில் இல்லை. இது சத்தியமான உண்மை. உள்ளம் உருகி முருகனை வணங்கினால் நிச்சயம் நீங்கள் நினைப்பது நடக்கும். உன் அப்பன் முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன். என் அன்பு பிள்ளையே, எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெற்று பெரும் நேரம் வந்துவிட்டது. நீ சேரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகிற காலம் உனக்கு வசந்த காலமே. என் பிள்ளையே, நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது தீர்வும் உடனே கிடைத்துவிடும். எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ
அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றித் தருகிறது. மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டே இருப்பது உங்கள் மனதிற்கு தண்டனையாக அமைந்து விடுகிறது. மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழக்கிறது. உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவதா என்பதை முடிவு செய். உனக்கென்ற ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும். நம்பிக்கையை இழக்காதே. இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விரும்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். இந்த முருகப்பெருமான் நிச்சயம் உன்னை உயர்த்துவேன். இன்னும் சிறிது நிதானத்தை கடைப்பிடி. என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம். நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலையை எல்லாம் தானாகவே நடத்த முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்க சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கித் தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பது நான் அறிவேன். இப்போது அனைவரும் அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர்ந்து முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயனில்லை. வாழ்வில் அடுத்த கட்டத்தின் பின் வருங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய். முன்னேற்ற பாதையில் செல். என் அன்பு பிள்ளையே, உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவாக நிம்மதியாக வாழ்வாக நான் மாற்றித் தருகிறேன். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் இழந்ததை எண்ணி வருந்தாதே. இறந்தது எதுவாயினும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே என் பிள்ளையே, முருகன் துணை இருக்கிறேன். என் பிள்ளையை, பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பார். உனது வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை காண்பாய். எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்து பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை, ஆறுதலும் இல்லை. உன் வாழ்க்கையில் விரைவில் அற்புதங்கள் நிகழ்த்துவேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. கந்தன் இருக்க கவலை உனக்கு எதற்கு? பிள்ளையே, உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் உணர்ந்தேன். அதற்கு தீர்வை தேடுகிறாய். அந்த தீர்வை நான் தருகிறேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களில் இருந்து மீட்டு காப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல துணை நிற்பேன். ஓ முருகா என்று உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் தானாகவே சரியாகும். என் பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு, உன்னை வெறுத்து சென்றவர்கள் முன்பு, உன்னை ஏமாற்றி சென்றவர்கள் முன்பு, உன்னை பற்றி தவறான பேசியவர்கள் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். கண் விழித்ததும் முருகா என்று கூறி கவலை என் காலடியில் போட்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேலும் மயிலும் துணையாய் வரும். தரும் வெற்றிவேல் வீரவேல் உனக்கு முன்பாக செல்லும். என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட மாற்றம் நிகழ்ந்திடும். உன் வாழ்வில் திருப்பு முனையாக இந்த நாள் அமையும். வெற்றி பெற வழி கிடைக்கும். நிம்மதி பெருகும். நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பமாகின்றன. எந்தவித எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடமளிக்காதே. நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன். உனக்கு இன்றிலிருந்து விடுவு காலம் பிறக்கப் போகிறது. என் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். நான் மாற்றுவேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு.